தாய் கிழவின்ற படம் ஒரு பெரிய சக்ஸஸான படமாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது சிறு முதலீட்டு படம் தான். ராதிகாங்கிற ஒரு காஸ்டிங் அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை தவிர வேறு பாக்கி எல்லாமே முனிஷ்காந்தா இருக்கட்டும், பெரிய நட்சத்திர பட்டாளம் பெரிய நட்சத்திர பட்டாளம் இல்லை, பெரிய பொருட்செலவு இல்லை, அந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். இப்போ யூத் எடுத்துக்கோங்களேன், ஒரு அருமையான எதிர்பாராத ஒரு ஒரு வெற்றி ஆனந்தமான வெற்றி அது. அந்த மாதிரி படங்கள்லாம் ஜெயிக்கணும். அந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் பொழுது தான் சினிமா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் அவர் வெற்றி அடையும் பட்சத்தில் உடனே எடுத்துன்னு போய் ஒரு வீடு வாங்குறதுக்கோ, கல்யாண மண்டபம் வாங்குறதுக்கோ, சொத்து வாங்குறதுக்கோ, எஸ்டேட் வாங்குறதுக்கோ போக மாட்டார். டக்குன்னு அவர் ஒரு 20 நாள் ரெடி ஆகி அடுத்த படம் ரெடி ஆகிடுவார். ஒரு டீம் ரெடி பண்ணி, வேறு டைரக்டர் ரெடி பண்ணி, ஒரு காஸ்டிங் ரெடி பண்ணி அவர் ஒரு அடுத்த படம் எடுப்பார். அடுத்த படம் எடுத்தார்னா எனக்கு தியேட்டருக்கு படம் கிடைக்குதுங்கிறது உண்மை. ஆன் த அதர் ஹேண்டு பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. ஒரு நாள் ஷூட்டிங்கில் 200 பேர் வேலை செய்கிறாங்க சார். ஒரு நாள் ஷூட்டிங்கில் சாதாரணமான படமாக இருந்தாலும் 200 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 200 பேராக நாம் நினைக்கவே கூடாது. 200 குடும்பங்கள்